வெல்கம் பேக் டு 3 ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோட்டோரோலா எல்இடி டிவி. இது ஆன் பண்ணுறது நினைப்போம். 32 இன்ச்சஸ் இது. இது பாருங்கள், மோட்டோரோலான்னு வருது. அது கூடயே சின்ன சின்ன பாருங்க, அந்த எழுத்துக்கள் வந்து லைன்ஸ் மாதிரி போகுது பாருங்கள். ஆண்ட்ராய்டில் பாருங்கள், அந்த எழுத்துக்கூடயே ஒரு பார் ஒன்று போகுது அப்படியே. இது வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம் தான். இது பாருங்கள், HDMI வந்துச்சு. இந்த HDMIயில் கூட உங்களுக்கு எழுத்து ஒரு மாதிரி லைன்ஸ் வந்து போகுது. நோ சிக்னல் பாருங்கள். இருங்க, இதில் நான் வந்து உங்களுக்கு படம் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், படம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக வருது, கூடவே பாரும் வருது. பிக்சரை பாருங்கள், நல்லா பாருங்கள், லைன்ஸ் பாருங்கள், நல்லிங் லைன் மாதிரி சின்ன சின்னதாக ரூல்டு லைன் மாதிரி வருது, வந்து போகுது. இது பாருங்கள், பிக்சர் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் ப்ராப்ளம் இந்த டிவியில். இதோடைய மாடல் நம்பர் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாடல் நம்பர் வந்து மோட்டோரோலா 32SAFHTM 2019 உள்ளது. இங்கே பாருங்கள், கிளியராக இருக்குது மாடல் நம்பர் 32SAFHTM. இது வந்து டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் தான். இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து எல்ஜி டிஸ்பிளே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்ஜி டிஸ்பிளே 2 காஃப் டைப்பு, 1 2 சைடு லெஃப்ட் ரைடு 2 காஃப். ஓகேங்களா? இப்போ வந்து டிகான் வந்து இதில் தனியாக வர்ற மாதிரி இருக்கும் எல்ஜியில். ஆனால் இந்த போர்டில் பொறுத்த வரைக்கும் தனியாக வைக்காமல் மோட்டரோலா போர்டில் வந்து ஒன்றா இதுலேயே டிகானை வச்சுட்டாங்க. வச்சு ஒரே ஒரு ஸ்டிப்பு போய் இதில் டிஸ்பிளேயோட கட்டேன். அது வந்து எல்ஜி டிஸ்பிளே தான். இங்கே பாருங்கள், டிகான் ஐசியில் இதிலே வந்துடுது. ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே தான் ஆல்ட்ரு பண்ண போகிறோம். அதை எப்படி ஆல்ட்ரு பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு டிஸ்பிளேயோடைய எல்ஜி டிஸ்பிளே போட்டிருக்காங்க, LC320DXJ. இதுதான் டிஸ்பிளே நம்பரு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் VGH, VGL, ஆட் ஈவன் இதெல்லாம் எல்ஜி டிஸ்பிளேயில் வரும். இது எல்ஜி டிஸ்பிளேனால இதில் வரும். இதில் அது வந்து நம்மளுக்கு அந்த டிகான் டைப் போர்டாக இருந்ததுன்னா, டிகான் தனியாக வர்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு அதில் இங்கே எழுதியிருப்பாங்க, இந்த ஐசிகிட்டலாம் எழுதியிருப்பாங்க. இதில் VGH, VGL, ஆட் ஈவன்லாம் எழுதியிருப்பாங்க. இதில் வந்து இது டிகான் வந்து இதிலே அட்டாச்சாக இருக்கனால போர்டில் நம்ம இதை எப்படி செக் பண்ணுறதுனாக்கா, எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துடுங்க. இந்த ஸ்கேலர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேலருக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாயிண்ட் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 இந்த வரிசை ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 இப்படி எண்ணிட்டு போகணும் நீங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் 6 7 ஆட் ஈவன், 8 வந்து VGL, 9 வந்து VGH. இதை மட்டும் நம்ம இப்போதைக்கு செக் பண்ணால் போதும். நம்மளுக்கு டிகான் இந்த செக்ஷனில் இருக்கிற டிகான் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம முதல்ல இதை மட்டும் நம்ம செக் பண்ணிடலாம். இது கரெக்டாக இருக்குதுன்னா டிகான் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதை மட்டும், அந்த வோல்டேஜை மட்டும் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு டிகான் இதிலே வர்றதுனால நம்மளுக்கு இதில் அந்த VGL, VGH கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம இங்கே தான் நம்ம செக் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, இந்த பாயிண்ட்டு இதில் பாருங்கள், 1 2 3 4 5 6 இந்த 6 இந்த பின்னில் நம்ம வைக்கிறோம். பாருங்கள், 6வது பின்னில் வச்சுருக்கேன். இதில் -6லேருந்து 32 ப்ளஸ் அப்படி வரைக்கும் போகுது. அதாவது ஆட் ஈவன். இது 6வது பின் ஆட் ஈவன் கரெக்டாக வேலை செய்யுது. நெக்ஸ்ட்டு வந்து இதோ 7வது பின்னில் வைக்கிறோம். அதுவும் ஒன்று வந்து ஆடு, இது வந்து ஈவன். பாருங்கள், 31 வோல்ட் வருது. அப்படியே -7க்கு போகுது.
ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா விஜிஎல் வரும். அதாவது 6 7 முடிச்சாச்சு. இப்போ வந்து 8வது பின் இங்கே பாருங்கள். 1 2 3 4 6 7 8வது பின்னு உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் கொஞ்சம். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 நம்ம பார்த்துட்டோம். 8ல் பாருங்கள் விஜிஎல் வோல்ட் வரணும். -6 விஜிஎல் கரெக்டாக வருதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 8வது பின் வச்சாச்சு. 9வது பின்னு, இது 9வது பின்னு. இதில் வந்து விஜிஹெச் வரும். 28 வோல்ட் ப்ளஸ் வோல்ட் வருது. நான் ஜூமில் வச்சுருக்கேன், உங்களுக்கு 28 வோல்ட் வருது பாருங்கள். ஓகேங்களா? இப்போது அப்படி தான் நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு டீகானை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த டிஸ்பிளே வந்து நம்ம ஆல்ட்ரு தான் பண்ணணும். இதில் வந்து சிகேவி சிக்னல் ரைட் சைடு, இது ரைட் சைடு சிக்னல்ஸ். இங்கே ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிகேவி சிக்னல். இதெல்லாம் 6 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து சிகேவி சிக்னலு. இது வந்து லெஃப்டில் வர சிகேவி சிக்னல். இப்போ நம்ம இதை தான் நம்ம ஒரு ரெசிஸ்டராக லெஃப்ட்டில் இருக்கா ரைட்டில் இருக்கான்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம லெஃப்ட்டில் ஏதாவது ஒரு இடத்துல முதல்ல எடுத்து விட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து செக் பண்ணி பிக்சர் கரெக்டாக வருதா, ஏதாவது சிம்டம் மாறுதான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட் சைடில் வந்து இந்த ரெசிஸ்டர்லாம் கழட்டி விட்டு பார்த்தேன். கழட்டி விட்டு டிவி ஆன் பண்ணி தான் ரொம்ப கோடு வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் மறுபடியும் நான் வந்து லெஃப்ட் சைடில் அந்த ரெசிஸ்டர்லாம் சால்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரைட் சைடில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், ரைட் சைடில் எல்லா ரெசிஸ்டரையும் கழட்டி விட்டு பார்த்தேன். பிக்சர் வந்து நல்லா வந்துச்சு. ஆனால் என்ன சின்ன சின்ன லைனிங் வந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும்தான் எடுத்து விட்ருக்கேன். மீதி எல்லாம் ஷார்ட் பண்ணி தான் விட்ருக்கேன். நம்ம பாருங்கள், எல்லாமே ஷார்ட் பண்ணியிருக்கேன். ரெசிஸ்ட்ரு அது வந்து ஓம்ஸ் ரெசிஸ்டர், அதனால் இது ஷார்ட்டே பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் எடுத்து விட்டு பார்த்தேன். பிக்சர் கிளியராக வந்துச்சு. ஆனால் ஒரு லைன் வந்ததுனால நான் மறுபடியும் சால்டர் பண்ணிட்டு இந்த ஒரே ஒரு லைனை மட்டும் எடுத்து விட்டேன். படம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு படத்தை போட்டு காட்டுறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், மோட்டரோலா கிளியராக வருதா பார்த்தீங்களா? முதல்ல வந்து மோட்டரோலான்னு வரும், அதில் வந்து லைனாக வரும். இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குது. இது வந்து சிகேவி சிக்னல் ஃபால்ட் இருந்தது. அதாவது லெஃப்ட் சைடில் முதல்ல பார்த்தேன். லெஃப்ட் சைடில் வந்து எடுத்து விட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக நிறைய லைன் வர ஆரம்பிச்சிருந்தனால நான் ரைட் சைடு எடுத்து விட்டேன். லெஃப்ட் சைட்லாம் லைன் கொடுத்துட்டு இப்போ ரைட் சைடில் நான் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் மாற்றிருக்கேன். ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்து விட்ருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பிக்சர் போட்டு காட்டுறேன். இது பாருங்கள், பிக்சரு தெளிவாக இருக்குது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், பிக்சர் க்ளீனாக இருக்குது. சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் மட்டும் தான் வருது. மேலே லைட்டாக ஒரு லைன்ஸ் மட்டும் வருது. அது வந்து நம்மளால் போக வைக்க முடியாது. ஏன்னா இது நம்ம ஆல்டர் தான் பண்ணியிருக்கோம். பக்காவாக வரணுன்னா நீங்கள் டிஸ்பிளே தான் மாற்றி ஆகணும். இது வந்து நீங்கள் 1 வருஷம் கூட ஓட வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி எல்ஜி பேனலில் இந்த மாதிரி பிக்சரு லைன்ஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி சிகேவி லைனு ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கத்தில் இருக்கும் ரெசிஸ்டன்ஸ், அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். டிவி வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சம் நாளைக்கு ஓட்டி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.